சீர்திருத்த சத்தியத்தின் அதிமுக்கியமான ஒரு காரியம் வேதத்தை மையமாகக் கொண்ட ஒரு காரியம். இதில் ஒருவேளை அநேகர் வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்லலாம். வேதத்தை சார்ந்து வாழுகிறோம் என்று சொல்லலாம். வேதமே சத்தியம் என்று பல விதங்களில் சொல்லலாம். ஆனாலும் கூட இவ்விதமாக பேசுகிறவர்கள் அநேக வேளைகளில் வேதத்தில் 2 முக்கியமான காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது என்ன? வேதம் போதுமானது. சஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்துக்கு புறம்பாக நீ எங்கேயும் தேட வேண்டிய அவசியமில்லை. புதிய வரங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. புதிய வெளிப்பாடுகளை தேட வேண்டிய அவசியமில்லை. வேதத்தில் அனைத்தும் தேவன் உள்ளடக்கி ஒரு மெய் கிறிஸ்தவனுக்குரிய சகலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் போதுமானது. அது நமக்கு போதும். வேறொன்றும் அதோடு கூட கூட்ட வேண்டிய அவசியமில்லை, குறைக்க வேண்டிய அவசியமில்லை. 2வது காரியம், வேதம் அதிகாரம் உள்ளது. அதாவது வேதம் சொல்லுவது அத்தனையும் உண்மை. அதன்படியாகத்தான் சகலமும் நடக்கும். அதன்படியாகத்தான் சகல நிகழ்வுகளும் இந்த உலகத்திலும் சரி, அண்ட சராசரங்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிகழ்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. வேதமானது அதிகாரம் உள்ளது. அது வேதத்தின் தேவனுடைய ஆளுகையை பிரதிபலிக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த 2 காரியம் எங்கு இல்லையோ அங்கு சீர்திருத்த விசுவாசம் என்பது இல்லை என்று சொல்ல முடியும். அம்மையாரிலே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் போதுமானது. வேறொன்றையும் நீ தேட வேண்டிய அவசியமில்லை. வேறு வரங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. வேறு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் என்று கள்ள போர்களை நாடி போக வேண்டிய அவசியமில்லை. இந்த வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய அனைத்தும் முற்றமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேதமானது அதிகாரம் உள்ளது. இட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ். இது சொன்னது தான். தேவன் அவர் கட்டளையிட நிற்கும். அச்சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும்.